ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ப்ரோக்கோலி ரெசிபி தாங்க செய்ய போகிறோம். அதுக்கு தேவையானது ப்ரோக்கோலி கழுவி க்ளீன் பண்ணி வச்சுருக்கீங்க, வெங்காயம், கருவேப்பிலை, மிளகு, சோம்பு, ஜீரகம், கிராம்பு, பட்டை, இவ்வளோதாங்க. வாங்க இப்போ எப்படி செய்கிறாங்கிறத பார்க்கலாம். தண்ணி வச்சுட்டு அதில் ப்ரோக்கோலி க்ளீன் பண்ணி வச்சுருக்கிறத வேக வச்சுருக்கணும். ஒரு 10 நிமிஷம் வேக வச்சா போதும். பார்த்தீங்கன்னா தண்ணியில் போட்டாச்சு. அதுக்கப்புறமா சிறிதளவு உப்பு போட்டுக்கணும். உப்பு போட்டதுக்கப்புறம் நல்லா வேகட்டும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா இன்னொரு கடாயில் மிளகு, சோம்பு நம்ம எடுத்து வச்சுருக்க பொருளெல்லாம் ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கணும். நல்லா பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கணும். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கணும். எண்ணெய் 2 ஸ்பூன் கடாயில் ஊற்றிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். எண்ணெய் 2 ஸ்பூன் ஊற்றினதுக்கப்புறம் கடுகு, கடுகு பொரிஞ்சதும் வெங்காயம், கருவேப்பிலை, மல்லித்தலையை இதில் போட்டுக்கணும். பொன்னிறமாக வதங்கணும். நல்லா வதங்கி வச்சோம்னா பொன்னிறமாக வதங்கட்டும். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நல்லா வெங்காயம் வதங்கிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை போட்டுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஏற்கனவே ப்ரோக்கோலியை 2 நிமிஷம் வேக வச்சு எடுத்து வச்சாச்சு. அதையும் இதில் போட்டுக்கணும். போட்டு நல்லா வதக்கி கிண்டி விட்டுக்கணும். கிண்டிட்டதுக்கப்புறம் நம்ம பொடி பண்ணி வச்சுருந்த நம்ம மசாலா வறுத்தது பொடி பண்ணி வச்சுது அதையும் இதில் போட்டுக்கோங்க. மஞ்சத்தூள் சிறிதளவு போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் போட்டதுக்கப்புறம் நல்லா கிண்டி விட்டுக்கணும். இது ப்ரோக்கோலி மிளகு ரெசிபின்னு கூட சொல்லலாம் ஃப்ரெண்ட்ஸ். இது மாதிரி வறுத்து வச்சுக்கிட்டிங்கன்னா டேஸ்ட்டாக இருக்கும். சிறிதளவு தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக தண்ணி மிக்ஸ் பண்ணிவிட்டு கிண்டி விட்டு ஏற்கனவே வந்ததுனால ஒரு 5 நிமிஷம் வேக வச்சா போதும் ஃப்ரெண்ட்ஸ். 5 நிமிஷம் வேகட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா 5 நிமிஷம் ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். நான் மாவு பிணைஞ்சி வச்சுருக்கேன் சப்பாத்திக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா ப்ரோக்கோலி மிளகு ரெசிபி ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இந்த ரெசிபியை சப்பாத்தியோடு வச்சு சாப்பிட்டா மிகவும் சுவையாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.